மஷ்ரூம் கிரேவியை ரொம்ப டேஸ்ட்டாக அன்றைக்கி பண்ணலாமா? வாங்க இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு பஞ்சாபி ஸ்டைல். ஸோ இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, சாதம், புலாவ் எல்லாத்துக்கூடையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை 2 துண்டுகளாக வெட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை விட ஸ்லிம்மாக வேணும்னா நீங்கள் ஸ்லிம்மாக கட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே அரை துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் வேணும். அது வந்து ரொம்பவே புளிப்பே இல்லாத ஒரு தயிர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ், அதாவது நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, கடல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் இதோட ஸ்பைசஸ் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனோட பேஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம மஷ்ரூம் சேர்க்கணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அதுக்கு மேலேயே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரையும் உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை இப்போ நம்ம 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இனி 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான ரொம்பவே டெலிஷியஸான மஷ்ரூம் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாகர்கோயில் குக்கிங்க்கு வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.